ஹலோ மக்களே, இன்றைக்கி ஆரஞ்சு பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? ஆரஞ்சு பழத்தில் எந்த விட்டமின் அதிகம் உள்ளது? விட்டமின் சி. ஆரஞ்சு எந்த குடும்பத்தை சேர்ந்த பழம்? ரூட்டேசியே அல்லது சிட்ரஸ் தாவர குடும்பம். உலகளவில் அதிக அளவில் ஆரஞ்சு உற்பத்தி செய்யும் நாடு எது? பிரேசில். பிரேசிலில் தான் அதிக அளவில் ஆரஞ்சு உற்பத்தி செய்கிறாங்க. ஆரஞ்சு பழத்தோட நிறம் என்ன? ஆரஞ்சு நிறம் தான். அடுத்து, ஆரஞ்சு பழங்கள் எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டவை? தென்கிழக்கு ஆசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா. அடுத்து, ஆரஞ்சு பழச்சாறு எதற்கு நல்லது? நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. ஆரஞ்சு பழத்தோலில் எந்த விட்டமின் அதிகமாக உள்ளது? விட்டமின் சி. அடுத்து, ஆரஞ்சு தோலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் தோல் பராமரிப்புக்கு உதவும் முக்கிய மூலப்பொருள் என்ன? சிட்ரிக் அமிலம் மற்றும் ஃப்ளாவனாய்டுகள். அடுத்து, சரும பொலிவுக்கும் முகப்பருக்களை போக்கவும் எதை தயாரிக்க ஆரஞ்சு தோல் பயன்படுது? ஆரஞ்சு தோல் தூள், ஆரஞ்சு பீல் பவுடர். அடுத்து, ஆரஞ்சு பழத்தின் தோல் எந்த நிறத்தில் இருக்கும்? செம்மஞ்சள். அடுத்து, ஆரஞ்சு நிறம் எந்த இரு நிறங்களின் கலப்பாகும்? மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரெண்டையும் கலந்தால் தான் ஆரஞ்சு நிறம் கிடைக்கும். அடுத்து, ஆரஞ்சு பழத்தின் தோல் எதற்கு பயன்படுகிறது? விட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தோல் பராமரிப்பு பொடி, அதாவது ஆரஞ்சு பீல் பவுடர் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். அடுத்து, ஆரஞ்சு பழச்சாற்றில், அதாவது ஆரஞ்சு ஜூஸில் அதிகமாக உள்ள விட்டமின் எது? விட்டமின் சி தான். அடுத்து, ஆரஞ்சு பழத்தின் தாவரவியல் பெயர் என்ன? சிட்ரஸ் சினேசிஸ். அடுத்து, ஆரஞ்சு சாற்றில் உள்ள விட்டமின் B9 மற்றொரு பெயர் என்ன? ஃபோலேட்னு சொல்கிறோம். அடுத்து, இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்த ஆரஞ்சு ஜூஸில் எந்த தாது பொருள் உதவுகிறது? பொட்டாசியம் தான் உதவுது. ஆரஞ்சு பழத்தின் தோலில் உள்ள நறுமண எண்ணெய் எது? லிமோனின். ஓகே மக்களே, இன்றைக்கி ஆரஞ்சு பற்றின ஜிகேஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.